ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹோம்மேட் கீ தாங்க. அது எப்படி நான் செய்ய போகிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான் 1 மந்த்தாக இந்த மாதிரி நான் வந்து ஏடை வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 3 to 4 பாக்ஸ் எனக்கு எப்பயுமே கிடைக்குங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு அந்த ஏடை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கையில் இது பண்ணி விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து நெய் தயாரிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 to 5 hours வந்து நீங்கள் வெளியே எடுத்து வச்சுடுங்க ஃப்ரீசர்லேருந்து. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நான் மூடி போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஐஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு சேர்த்துக்கோங்க. நல்லா சில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அரைக்க தான் நல்லா நம்மளுக்கு வெண்ணெய் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிடைச்சிருக்கு. நான் வந்து டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குவேங்க. அதில் எனக்கு வந்து இவ்வளோ வந்து எனக்கு கிடைக்கும் ஏடு வந்து. அதை நான் இந்த மாதிரி நெய் தயாரித்து வச்சுக்குவேன். என்னோட மெத்தட் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஒரு 10 minutes இந்த நெய் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து நல்லா சில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வெண்ணெய் நல்லா மேலே வருவாங்க. அரைக்க நீங்கள் லைட்டாக கொஞ்சம் வார்மாக இருந்தால் கூட நீங்கள் சரியாக வராதுங்க. பாருங்கள் இப்போ வந்து எனக்கு ஒரு 4லேருந்து 5 உருண்டை கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் இந்த பால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மேலோட. நான் என்னோடய குழந்தைக்கு எல்லாத்துலேயுமே நெய் சேர்த்துக்குவேங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஹோம்மேட் நெய்யாக பண்ணி ஊட்டுறேன் அவனுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு ஒரு நல்ல அடி பிடிக்காத ஒரு பாத்திரமாக எடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே ஏடு எடுத்து வைக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் டோர்லேயே சைட்லலாம் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும், ஸ்மெல் வந்துடும். எப்பவுமே ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நெய் செய்யறதுக்கு முன்னாடி 3 to 4 hours முன்னாடியே அந்த ஏடை வந்து வெளியே எடுத்து வச்சிடுங்க. அப்போ தான் அது வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, ஒரு மாதிரி நுரையாக வந்திருக்கு. திரியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அந்த மாதிரி ஆகாதுங்க. நல்லா வரும் நெய் சூப்பராக. நீங்கள் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்படி தெரியும். அது நல்லா கொஞ்சம் போக 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 பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடுங்க. இது எல்லாமே நல்லா கரைஞ்சிடும். அந்த திரியாக இருக்கிறது கூட நல்லா கரைஞ்சி வரும் நம்மளுக்கு. பாருங்கள் இப்போ நல்லா நுரையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் நல்லா பாத்திரமாக இந்த மாதிரி எடுத்துருந்தாலுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பப்போ. அப்போ தான் நம்மளுக்கு நெய் கலர் மாறாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது நெய். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க லைட்டாக. ஏன்னா அந்த அடியில் கொஞ்சம் கசண்டு எல்லாம் கொஞ்சம் நிற்குங்க. ரொம்ப வராது, கொஞ்சம் லைட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹோம்மேட் கீ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நேச்சர் கலருங்க இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.